அனைவருக்கும் வணக்கம். டாக்டர் ஜி ஜான்சன் பிஎஸ்எம்எஸ் சென்னையிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். உடம்பாகத்துலேருந்து. அனைவருக்கும் வணக்கம். இந்த குழந்தையில்லா தமிழர்களில் 2 ட்ராக் இருக்குது. ஆண்களுக்கு 2 ட்ராக். அந்த 2 ட்ராக் என்ன தெரியுமா? ஒன்று ஆண்மை, ரெண்டாவது பறவை, உயிரினக்கு இல்லாது. ஆண்மை எங்கேருந்து வருது? ஆண்மைங்கிறது ஆணுறுப்புலேருந்து வருது. ஆணுறுப்புலேருந்து மட்டும் வரல. ஆணுறுப்பு வந்து ஒரு உறுப்பு, சும்மாவோட உறுப்பு. இந்த இருக்கும் இதான் உறுப்பு, ஆணுறுப்பு. ரத்த ஓட்டம் இருக்கணும். ரத்த ஓட்டம். மனைவியை பார்த்த உடனே என்ன செய்யணும்? உறுப்பு நான் ஸ்டிஃபாக நிற்கணும். இருந்துச்சு ஸ்டிஃபாகி இரும்பு போன்ற உடம்பு இந்த உடம்பு இல்லை, உறுப்பு. தொப்புடு கீழே இருக்குல்ல, 2 விதையும் இதுவும் அது ஸ்டிஃபாக நிற்கணும். நல்லா ரெடியாக நின்று அது பிறகு என்ன செய்யணும்? நின்று அப்படி சும்மா உட்காந்துருக்குன்னு தெரியல. உடல் சேர வேண்டிய நேரத்தில் சேரணும், விந்து விடுற நேரத்தில் விந்து விடணும். சரி, விந்து எந்த நாளில் விடலாம்? மாதவிடாய் வந்து 11ஆம் நாள், 13, 15, 17, 19. இப்போ மாதவிடாய் 11ஆம் தேதி வருது. இந்த அக்காவுக்கு வருது. இந்த அக்காவுக்கு மாதவிடாய் 11ஆம் வருது. இந்த சகோதரிகளுக்கு வருது. இந்த மறுநெடுக்கிற தம்பதிகளுக்கு வருது. வச்சிங்க, உதாரணம் சொல்கிறேன், பொதுவான கருத்து, யாரும் இங்கே கிடையாது. ஏன்னா இது பர்சனல் விஷயங்கள் பேசுகிறது, அதனால் வெளியே உட்கார வச்சுருங்க எல்லாரையும். 11ஆம் நாள், 13ஆம் நாள், 15, 17, 19 மாதவிடா வந்து 11ஆம் நாள் சேரணும், 13ஆம் நாள் சேரணும், 15, 17, 19 ஒரு நாள் டு ஒரு நாள். 11ஆம் தேதி மாதவிடா வந்துச்சுன்னா அதிலிருந்து 22ஆம் தேதி சேரும்போது முடிகள் அங்கே எடுத்துடணும். நல்லா எடுத்துடணும், நல்லா ஃபுல்லாக முடி இருக்கான்னு பார்த்துக்கணும். எல்லா இடங்களும் முடி இருக்கான்னு பார்த்துட்டு ஆணுறுப்பில் முடியை எடுத்துடணும், பெண்ணுறுப்பில் முடியை எடுத்துடணும். ஏன்னா இன்ஃபெக்ஷன் ஆயிரும். இன்ஃபெக்ஷன் ஆச்சுன்னா என்ன ஆகும்? கொஞ்சம் நேரம் என்ன ஆயிரும்? யூரினில் பூச்சி வந்துடும். பார்த்தீங்களா? அப்படி தான் யூரினில் பூச்சி வந்துச்சுன்னா அந்த பூச்சி உள்ள யூரின் வந்து ஒய்ஃப்கிட்ட அந்த உள்ள ஆணுறுப்பு உள்ள உடல் பண்ணுறோமா, பெண்ணுறுப்புக்குள்ள உள்ளே போகும்போது உடலை பண்ணும்போது இன்ஃபெக்ஷன் ஆயிரும். யாருக்கு? மனைவிக்கு இன்ஃபெக்ஷன் இருந்தால் கணவனுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகும். அப்போ உயிரினங்கள் இல்லாமல் போயிடும். எவ்வளோ உயிரினங்கள் இருந்தால் 0 போயிடும். இது ஒரு காரணம். இது ஆண்களுக்கு உயிரினங்கள் இல்லாத காரணம். சும்மா இருக்க சங்க ஊதி கெடுத்தான ஆண்டி வழியில் ஓனான மடியில் ஓட்டானாம அப்படி சொல்லுவாங்கல்ல வளமொழி. சும்மா போயின்னுட்டு என்ன பண்ணுறது? சும்மா இருக்க விதைக்கொட்டையை போய் பால் வச்சு அடி வாங்குறது தேவையில்லாத வேலை. சும்மா இருக்க விதைக்கொட்டை என்ன செய்கிறது? அடி வாங்குறது. செவனேன்னு இருக்கும். அந்த விதைக்கொட்டை போய் அடி வாங்கலாமா? தேவையா? விதைக்கொட்டையில் அடிபட்டுச்சு. விதைக்கொட்டை அடிபட்ட என்ன ஆகும்? ஆண்மை இல்லாமல் போயிடும். அம்மா வலிக்குது, அப்பா வலிக்குன்னு மனசுக்குள்ளே சொல்லுவாங்க சில பேர். எங்கே வலிக்குது? விதையில் வலிக்குது. அதுக்கு காரணம் வெரிகோசின், எபிடமல் சிஸ்டம், விதையில் நீர்க்கட்டி இதெல்லாம் இருந்தால் விதையில் வலி வரும். அதுக்கு மருந்து இருக்குது. அறுவை சிகிச்சை பண்ணாமல் உயிரணுக்கள் இல்லாமல் இருந்தால் கூட, பெண்களுக்கு நீர் கட்டி இருந்தால் கூட, கர்ப்பப்பையில் கட்டியிருந்தால் கூட, எண்டோமெட்ரிசிஸ் இருந்தால் கூட, தைராய்டு ஹார்மோன் பாதிப்பு இருந்தால் கூட, எஃப்எஸ்ஹெச் புரலாட்டிக் ஹார்மோன் ஆண்களுக்கு அதிகமாக இருந்தால் கூட, உயிரணுக்களே இல்லை, உணர்வே இல்லை, மாதவிடாய் மனைவிக்கு வரல அப்படி இருந்தால் கூட ஆனினி சித்தால தீர்வு உண்டு. 9841059194 9841069194 98 410 59 194 98 410 69 194 டாக்டர் ஜி ஜான்சன் பிஎஸ்எம்எஸ் 14/15 அக்பராபாத் செகண்ட் ஸ்ட்ரீட், அக்பராபாத் 2வது தெரு, கோடம்பாக்கம், சென்னை 24. ராகவேந்திரா கல்யாண பின்புறம், கோடம்பாக்கம் ரயில்வே அருகில். மீண்டும் இன்னொரு நேரம் சந்திப்போம். நன்றி. 11/3/2024 இதை பேசிகிட்டு இருக்கேன். மதியம் 12:30 மணி. நன்றி.